8வது ஊதியக்குழு அமைக்கப்பட உள்ளதால் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும். நாடு முழுவதும் பொருட்களின் நுகர்வு அதிகமாகி பொருளாதாரம் முன்னேறும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. டெல்லியில் சர்வதேச போக்குவரத்து கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பிரதமர் மோடி. நாட்டின் மிகப்பெரிய கண்காட்சியில் புதிய புதிய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. 108வது பிறந்தநாளை முன்னிட்டு எம்ஜிஆரை நினைவு கூர்ந்து வீடியோ பகிர்ந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கவும் சிறந்த சமுதாயத்தை கட்டமைக்கவும் பாடுபட்டவர் என புகழாரம். எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி அதிமுக தலைமையகத்தில் உள்ள சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை. கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளையொட்டி தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை. சென்னையில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே வங்கியில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் பணம் கொள்ளை. துப்பாக்கி முனையில் ஊழியர்களை மிரட்டி கொள்ளையடித்த 6 பேர் கொண்ட கும்பல் குறித்து போலீசார் விசாரணை. தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகளை நிரப்புவதில் உள்ள பிரச்சினைகளை வரும் புதன்கிழமைக்குள் தீர்க்க வேண்டும். தமிழக அரசு மற்றும் ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்றம் கெடு. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி கடைசி நாளில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தவிக அறிவிப்பு. எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் அறிக்கை. சென்னையில் பள்ளி மாணவியை ஆபாச படம் எடுத்து பெற்றோரை விற்பனை செய்த விவகாரத்தில் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல். மகளின் பள்ளி தோழிகள் மேலும் 6 பேரை நாசமாக்கியதும் கண்டுபிடிப்பு. சென்னையில் பள்ளி மாணவியை ஆபாச படம் எடுத்து வீடியோ பகிரப்பட்ட வழக்கில் மேலும் 2 பேர் கைது. வீடியோக்களை பதிவிறக்கம் செய்த புகாரில் போலீசார் அதிரடி நடவடிக்கை. செல்போன், கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் சிறை வளாகத்திற்குள் கொண்டு செல்லப்படுவது எப்படி? அறிக்கை தாக்கல் செய்ய சிறைத்துறை DGPக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மேடையில் IAS அதிகாரியான மாவட்ட ஆட்சியரை நிற்க வைத்தது நியாயமா? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா மேடையில் தன்னை யாரும் நிற்க சொல்லவில்லை என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விளக்கம். புகைப்படங்களை வைத்து தவறான தகவலை சிலர் பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. பொங்கல் பண்டிகை முடிந்து இன்றும் நாளையும் சென்னைக்கு புறப்படுமாறு போக்குவரத்து துறை வேண்டுகோள். ஞாயிறு அன்று ஒரே நேரத்தில் பயணம் மேற்கொண்டால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பயண திட்டத்தை மாற்றும்படி அறிவுறுத்தல். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த கீழ்முட்டக்கூர் கிராமத்தில் நடந்த எருது விடும் விழாவில் போலீஸ் கன்மேனை முட்டி தூக்கிய காளை. போதையில் போலீஸை தாக்கிய இளைஞரை சுற்றி வளைத்து போலீசார் அடித்து துவைத்ததால் பரபரப்பு. பொங்கல் பண்டிகையையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூரில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் சிரிபாயும் காளைகளை போட்டி போட்டு அடக்கும் காளையர்கள். நடப்பு நிதியாண்டை விட அடுத்த நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதாகவும் உலக வங்கி தகவல். தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருதை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் உள்ளிட்டோருக்கும் விருது வழங்கி கௌரவிப்பு. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு.
கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்வு. கிராம் 7450 ரூபாய்க்கும் சவரன் 59,600 ரூபாய்க்கும் விற்பனை.